Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அகாகி லாக்கர் ரூம்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கப்ப அவன் ரியோட்டாவோட கபோர்ட பாக்குறான். அங்க வந்து அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் லைட்டா தெரியுது. அப்படின்னா ரியோட்டா வந்து திரும்ப வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அகாகி நினைக்கான். இன்னொரு பக்கம் ரியோட்டா ஹானமிச்சி ரெண்டு பேருமே சேலஞ்ச் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி ரெடி சொன்ன மறு செகண்ட் ரியோட்டா வந்து அவன் இருந்து ஈஸியாவே பால் ஸ்டீல் பண்ணிடுறா. ரொம்பவே ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து ரெடியா இல்ல, அதனால தான் நீ பால் ஸ்டீல் பண்ணிட்ட அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். சரி அப்படின்னா இந்த வாட்டி நீ டிஃபெண்ட் பண்ண, உன்னை தாண்டி நான் ஸ்கோர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். இப்போ ஒரு ஜீனியஸ் டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவனை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கான். இவனோட டிஃபென்ஸ் பொசிஷன் நிக்கிறத பார்த்துட்டு ரியோட்டா வந்து புரிஞ்சுக்கிறேன், இவன் வந்து இப்பதான் கேம் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணிருப்பான் போலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஈஸியா கொடுக்குற மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கான். இவ்வளவு சுமாரா விளையாடுற ஒருத்தனுக்கு எப்படி இவ்வளவு கான்பிடென்ட் வந்தது? இதுல இவனே ஒரு ஜீனியஸ் வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன வித்தியாசமான ஒருத்தனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா யோசிக்கிறான். இவன் இப்படி யோசிக்கிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு ஹானமிச்சி அவன் பக்கத்துல வந்து பால தள்ளிட்டு போயிடுறான். பாத்தியா நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஆனா ரியோட்டா கையெல்லாம் வந்து ரொம்பவே சவந்து போயிருக்கு. டே நீ வந்து என் கையில அடிச்சு எடுத்துட்டு போனடா, இது வந்து ஃபவுல்ரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நீ இப்படிதான் விளையாடுவா அப்படின்னா நானும் உனக்கு ஏத்த மாதிரி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ரொம்ப கடுப்பாய் அவன் பக்கத்துல வேமா ஓடி வந்து அவன் அடிச்சு பால ஸ்டீல் பண்றான். டே போதுண்டா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ஆனா ரியோட்டா வந்து இப்ப முடிஞ்சா வந்து பால ஸ்டீல் பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹானமிச்சி கிட்ட சொல்றான். ஹானமிச்சி இந்த வாட்டி லைட் எல்லாம் அடிக்காம அவன் ஃபுல் ஷோல்டர் வச்சு இவனை ஃபுல்லாவே தள்ளி விட்டுட்டு பால வாங்கிடுறான். இவன் என்னடா ஒரு ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ரொம்ப கடுப்பாகிறான். அப்பெல்லாம் இல்ல ரியோட்டா, இவனுக்கு வந்து ரூல்ஸே வந்து சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். அப்படின்னா சரி நானுமே அவன் கூட வித்தவுட் ரூல்ஸ் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போய் அவனை அட்டாக் பண்ணி பால ஸ்டீல் பண்றான். ரெண்டு பேரும் வந்து பேஸ்கெட் பால்ன்றத மறந்து அடிச்சடி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹானமிச்சி ரியோட்டா வந்து அப்படியே தள்ளி விட்டுறான். இவன் வந்து காலை போய் நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறான். ஹானமிச்சி முன்னாடி தான் பந்து இருக்குது, அவன் எப்படியா பந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். இவன் அவன் காலை பிடிச்சு நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆயக்கோ ரொம்பவே கடுப்பாயிடுறா. டே இது வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டா, ஒன்னும் ரெஸ்லிங் விளையாடுற கோர்ட் கிடையாது, அவனை போய் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை அனுப்பி வைக்கிறா. இவங்க பக்கத்துல ஓடி போய்கிட்டு இருக்க போய் ரியோட்டா வந்து பறந்து வந்து இவங்க மேல விழுகிறான். என்ன தைரியம் இருந்தா என்னையே தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ஒரு பக்கம் எந்திக்கிறான். ஹானமிச்சி இன்னும் கடுப்பாகிறான். அப்போ ஒரு பெரிய கையை வந்து இவங்க ரெண்டு பேரும் கோழி பிடிக்கிற மாதிரி ரெண்டு கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்குது. யாரடான்னு சொல்லிட்டு பார்த்தா அக்காக்கி தான் வந்திருக்கான். எல்லாருக்கும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருது. ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மண்டையிலே அடிச்சு உட்கார வச்சிடறான். இப்ப எல்லாருமே பிராக்டிஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கி சொல்றேன். எல்லாருமே ரன்னிங் போறப்ப கூட ரியோட்டா ஹானமிச்சி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓடிக்கிட்டு இருக்கப்பே கோச் அன்சாய் உள்ள வராரு. ரியோட்டா அவரை பார்த்தோன்னே அவர் பக்கத்துல போய் நிக்கிறான். நான் பண்ணின தொந்தரவுகளை என்னை மன்னிச்சிருங்க கோச், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். கோச் அன்சாயுமே இதுக்கப்புறம் நீ வந்து எந்த மிஸ்டேக் பண்ணாத, உன்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்து அடுத்த கேம் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹானமிச்சி அப்படியே ரியோட்டா கிட்ட வந்து என்ன அவர்கிட்ட நல்ல பையன் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் கோச் அன்சாய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க கோச், இவன மாதிரி ஒருத்தர் நம்ம டீமுக்கு எல்லாம் தேவையே இல்ல, உங்களோட பவர் யூஸ் பண்ணி அவனை வந்து நீங்க வெளியே அனுப்புங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சில கையை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். டே நம்ம கோச் கிட்டே நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ரொம்ப கடுப்பாய் அவனோட கண்ணத்தை பிடிச்சு கில்ல ஆரம்பிச்சிடறான். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லிக்கிட்டு அவனோட கண்ணத்துல இவன் போய் கையை வச்சிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்ணத்தை பிடிச்சு கில்ல ஆரம்பிச்சிடறாங்க. யார் ஃபர்ஸ்டா எடுக்கிறாங்களோ அவங்க தான் தோத்தவங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்ணத்தை பிடிச்சு ரப்பர் மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரியோட்டா வந்து என்னோட 60% பவர் தான் நான் யூஸ் பண்றேன், ஒழுங்கா நீயா விட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றான். அப்படியா நானுமே வெறும் 50% பவர் தான் என்னோட யூஸ் பண்றேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அப்படியா நான் வந்து 40 தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்து 30 தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். இப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு 10க்கும் கீழே போயிடுறாங்க. 8.5%, 5.5%, 3% தான் யூஸ் பண்றேன், நான் வந்து இன்னும் என் பவர் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அப்ப ஆயக்கோ வந்து ரியோட்டாவோட மண்டையில அடிச்சு நிப்பாட்டிடுறா. ரெண்டு பேருமே கையை எடுத்துறாங்க. ஆயக்கோவை பார்த்தோன்னே ரியோட்டா வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த பையன் வந்து ஆயக்கோவை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். அன்னைக்கு பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஹானமிச்சி ரியோட்டா பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். ரியோட்டா அவனை பார்த்துட்டு என்னடா என்னை ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இவர் அப்படியே ஆம்பளை ஐஸ்வர்யா ராகி இவரை ஃபாலோ பண்ணி தள்ளுறாங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, என்னோட வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, நானும் அதுக்கு தான் போறேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்து முன்னாடி நடந்து போறான். நேரா ஹானமிச்சி வந்து ஆயக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். என்னது ஆயக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இல்ல நான் வேற யாரையோ பார்த்து தப்பா நினைச்சிட்டேன் போல அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். டே நீ வேணும்னே வெறுப்பேத்தாத பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். ஹானமிச்சி அப்படியே ரியோட்டா கிட்ட வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஆயக்கோ ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு ஒரே வெக்கமா போகுது. இங்க பாரு எனக்கு வந்துட்டு உனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா இந்த விஷயத்துல நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றேன், அவன் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னா கூட நீ வந்துட்டு அவளை விழுந்து விழுந்து பாக்குற தெரியுமா, அப்படியே என்னைய மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போற வர ஆயக்கோவை பத்தி மட்டும் தான் ஹானமிச்சி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வரான். ஒரு கடத்துல ரியோட்டா வந்துட்டு அப்படியே நின்னுறான். என்னடா மறுபடியும் சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவங்க கிட்ட கேட்கறான். ரியோட்டா அப்ப பின்னாடி திரும்பி ஹானமிச்சியை பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கிடுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரியோட்டா வந்துட்டு அவ ஆல்ரெடி என்னை வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டா, அவன் என்னை கண்டுக்கிறது கூட கிடையாது, அதனாலே நான் வந்துட்டு வேற பொண்ணுங்களை டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பேன், ஆனா அவளை வந்துட்டு என்னால மறக்க முடியல. எப்பெல்லாம் நான் போய் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னா எல்லாருமே வந்துட்டு என்ன ஈஸியாவே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் மட்டுமே நான் வந்துட்டு 10 பேர்ட்ட ரிஜெக்ஷன் வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ரியோட்டாவோட ஃபீலிங் நினைச்சு ரொம்பவே சிரிச்சிருப்பாங்க. ஆனா ஹானமிச்சி அவனே அவனுக்குள்ள பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், என் இனமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியோட்டாவோட ஃபீலிங்ஸை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். நான் வந்துட்டு ஜூனியர் ஸ்கூல்ல இருந்தே பேஸ்கெட் பால் விளையாடுறேன், ஆனா அப்பெல்லாம் அவ்வளவு சீரியஸா விளையாண்டது இல்ல. ஹை ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் விளையாடணும்ன்ற ஐடியால நான் வந்துட்டு இங்க ஜாயின் பண்ணவும் செய்யல. ஒரு நாள் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஜிம்முக்கு நான் போய் பார்த்தேன். அங்கதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆயக்கோவை மீட் பண்ணினேன். அந்த ஒரு மொமெண்ட்லயே ஆயக்கோ மேல நான் வந்துட்டு லவ்ல விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணவே செஞ்சேன். ஆனா எப்போலாம் ஆயக்கோ முன்னாடி நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவளை பாக்குறேனோ அப்பெல்லாம் மண்டலே வந்துட்டு என்னை கேப்டன் கொட்டி உட்கார வச்சிருவாரு அப்படின்னு சொல்றான். அப்ப எங்க கேப்டன் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருந்தாரு, மத்தபடி எங்க டீமே வந்துட்டு
வந்துட்டு ஃபுல் வீக்கா தான் இருந்தது. அதனால நானுமே இந்த டீம் விட்டு குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு ஒரு மேட்சுக்கு போயிருந்தோம். அங்க நாங்க வந்துட்டு ரொம்பவே மோசமா தான் விளையாண்டுகிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களால சுத்தமா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்க கூட முடியல. ஆனா நாங்க எத்தனை வாட்டி தோத்துக்கிட்டு இருந்தாலும், எத்தனை வாட்டி தோக்குற சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆயோகோ வந்துட்டு சியர் அப் பண்றது எங்களுக்காக நிப்பாட்டவே இல்ல. அவன் மனசார எங்களுக்காக எப்பவுமே சியர் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனால நான் வந்துட்டு என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையை வந்துட்டு நான் பாஸ்கெட் பாலுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு எல்லா கேம்ஸையும் வின் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு ஆயோக்கோட மூஞ்சில ஒரு சிரிப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். அவன் மூஞ்சில நான் சிரிப்பை பார்த்தேன் அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது எல்லாம் அவன் சொல்லி முடிச்சுட்டு இதை போய் நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், நீயுமே வந்துட்டு எல்லாரும் மாதிரி நல்லா சிரிக்க தானே செய்வேன், நல்லா சிரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். இல்ல நான் வந்துட்டு சிரிக்க மாட்டேன், நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியுமே அழுதுறான். அப்பதான் ரியோட்டாவும் யோசிச்சு பாக்குறான், ஹானமிச்சோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை வளர்த்து நின்று நல்லா கலாச்சிருப்பாங்க தெரியுமா, அந்நேரம் ஹானமிச்சோட பேரையுமே இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. நீ அது பரவாயில்லப்பா, எங்களோட ஹானமிச்சி எல்லாம் வந்துட்டு நிறைய பொண்ணுகிட்ட இதோட ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கான், உன்னோட அவன் ரொம்பவே அதிகம், அவனோட கம்பேர் பண்றப்ப நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தர் வந்துட்டு அவனோட பேர் மீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த ஹானமிச்சி அப்படின்றது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு கேட்கறான். அப்படின்னா அவங்க என்னைய பத்தி அங்கேயுமே வளரி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கடுப்பாகிறான். உன்னை விட நான் வந்துட்டு ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படி எத்தனை பொண்ணுங்க தான் உன்னை ரிஜெக்ஷன் பண்ணிச்சு, எத்தனை பேருன்னு சொல்லிட்டு சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு ரியோட்டா கேட்கறான். ஹானமிச்சி ஒரு தயக்கத்தோட இருக்கான். யார் ரியோட்டா வந்துட்டு என்னோட அதிகம்னா ஒரு 15 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். சரி ஒரு 20, இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ட்டு சொல்றான். என்னடா அப்ப அதிகபட்சம் 30 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு கேட்கறான். இல்ல வெறும் 50 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். 50 வாட்டியா, ரொம்பவே அமேசிங்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு வாயடிச்சு போயிடுறான். இதுல ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹானமிச்சி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்காவது இப்ப ஹார்ட்கோர்க்கா ரொம்ப சியர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு, ஆனா இவன் ரொம்பவே பாவம், இவனுக்கு தான் யாருமே இல்ல, இவனை பத்தி கேர் கூட பண்ணாத ஒரு பொண்ணுக்காக இவன் பாஸ்கெட் பால் லைஃபே வந்துட்டு ஃபுல்லா அர்ப்பணிச்சிருக்கான், ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரியோட்டாவை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறான். ரியோட்டாவும் அதே மாதிரி ஹானமிச்சியை பார்த்து பரிதாபப்படுறான். நான்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மி போல, இவன் 50 பொண்ணுங்க ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அட்லீஸ்ட் எனக்காவது கூட ஆயக்கோர்க்கா, பாவம் இவனுக்கு தான் வந்துட்டு யாருமே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனை பார்த்து பரிதாபப்படுறான். அடுத்த நாள் பாஸ்கெட் பால் கோர்ட்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க ஹானமிச்சி ரியோட்டா 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா வரத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. ஹானமிச்சி நீ வந்து ரெடியா இருக்கியா, நம்ம வந்துட்டு இனிமே ஹார்ட் ஒர்க்கோட ட்ரைனிங் பண்ணி பெஸ்டா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சத்தமா ஒண்ணா வராங்க. அங்க இருந்து ஒருத்தனுக்கும் ஒண்ணுமே புரியல. அக்காகியே வந்துட்டு என்னடா இது இவ்வளவு வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், என்னதான் நடந்தது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோக்கும் ஒண்ணும் புரியல. ஒரு முட்டாலே இல்ல தாங்க முடியாது, 2 முட்டால் ஒண்ணு சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ருக்காவா நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் மிட்சுகி அப்புறம் மத்த தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கடலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. மிட்சுகி இன்னுமே ரியோட்டா மேல பயங்கர கடுப்போட தான் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப இவங்களுக்கு பின்னாடி பைக்ல ஒரு கேரக்டர் வந்துட்டு மிட்சுகியே கூப்பிடுறான். இவனுமே அவனை பார்த்துட்டு டெட்சுவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனோட பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ நீ அப்செட்டா இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து தயங்காம கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். மிட்சுகியும் அப்படியே டெட்சுவை பார்த்து நல்லா சிரிக்கிறான். அப்படியே இவங்க எல்லாரும் பைக்ல இப்ப ஒண்ணு என்கிட்ட வராங்க. நேரா சோகு ஸ்கூல்ல நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. மிட்சுகி அவனோட கேங்க கூட்டு வந்து என்னெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போறான்றத அடுத்த ஒரு 5-6 எபிசோட்ஸ்க்கு வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.